ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு ஃபில்ட்ரு தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. அது வந்து நம்ம வந்து சோலாரில் தான் செய்ய போகிறோம். அப்படின்னா மேலே எனக்கு வந்து கரண்ட்டு கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சோலார் நமக்கு வேணும். சோலார் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சோலார் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து 12 வோல்ட்ஸு, இது வந்து 5 வோல்ட்ஸு. நம்மளுக்கு வந்து ஆம்பியர் கூட வரணுங்கிறதுனால நான் ரெண்டையுமே சேர்த்து வச்சுருக்கேன். நமக்கு ஆம்பியர் வரும்போது மோட்டரோட பவரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டை எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளத்துக்கு ஒரு பட்டை இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் அதை போட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லூஸாக இருக்கிறனால இதில் வந்து நான் ஒரு பைப்பை தான் மாட்டேன். இந்த பைப்பு உங்களுக்கு நான் இதான் அந்த பைப்பு. இந்த பைப்பு வந்து நம்ம இப்படி இதுக்குள்ளே இப்படி மாட்டுவோம். மாட்டினதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப டைட்டாகிடும். இது இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுட்டோம் பாருங்க, எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு வந்து லைட்டாக தான் யூஸ் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலையில் வெயில் இந்த பக்கம் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம். மத்தியானம் ஆனதும் இப்போ நேரம் வரும்ல, அப்போ இப்படி வச்சுக்கலாம். சாயங்காலம் ஆனதும் இப்படி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போ எந்த டைமுக்கு வேணாலும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்னால இது வந்து நான் வந்து இப்படி அட்ஜஸ்டபுளாக வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே தான் நம்மளோட திங்ஸ் அவ்வளோமே இருக்குது. இதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வெளியே எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை நான் இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்து 12 வோல்ட்ஸு. இதை தான் நம்ம சோலாரில் கனெக்ட் பண்ணி ஓட வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்ரிங் அயன் எடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டை போட வேணும், அப்படி தான் ஓட்டை போடணும். இல்லைன்னு நீங்கள் எதாவது கம்பி வச்சு கூட சூடு பண்ணி ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஸ்பாஞ்சு தான். இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேக்கிங்கில் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்பாஞ்சை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பாஞ்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பாஞ்சு போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து ஃபில்டர் ஆகும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க கேப்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம். அது பார்த்திங்கன்னா அடி அழுக்கல்லாட்டி உறிஞ்சிக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயர் கட்டரை எடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம சின்ன மைல்டான ஹோல்லாம் போடும்போது இதை வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக பண்ணலாம். நம்ம பெரிய ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா அது திருப்பி சின்ன ஹோல் ஆக்க முடியாது. ஸோ இதை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து சைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒயர் கட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்பெண்ட் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம மோட்டர்லேருந்து வர ஹோஸை வந்து இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி இப்படி வர்றதுக்கு தான். ஸோ இதே மாதிரி ஒரு ஓகே, நம்ம இப்போ ப்ராசஸை தொடங்கலாம். இப்போ வந்து இந்த டப்பாவில் வந்து நம்ம எடுத்தோம்ல எல்பெண்டு, அந்த எல்பெண்டுக்கு கனெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு ஹோல் போடணும். இது ஹோல் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம வந்து இந்த கட்டிங் மிஷின் வச்சு தான் போட போகிறோம். ஒயர் கட்டரை வச்சு இதை வச்சு தான் நம்ம மைல்டாக போட போகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட்ரிங்கன்னு வச்சு போட்டிங்கன்னா பெரிய ஓட்டையாக விழுந்துடும். ஸோ அதனால் வந்து இதை வச்சு அதுக்கப்புறம் செட் ஆகலை அப்படின்னா இதாயிரும். ஸோ அதனால் நம்ம இதை வச்சு குட்டி குட்டி ஒட்டையாக போட போகிறோம். வாங்க நம்ம போடலாம். அதை கரெக்டாக வந்து இதில் லைட்டாக இந்த இன்னொரு பைப் மாட்டுற மாதிரி இதில் லைட்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி வீங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல இருந்தால் நீங்கள் வந்து இதில் வைக்கணும். இப்போ இது வந்து இதில் இப்படி அதாவது இதில் இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த பைப் வந்து கரெக்டாக உள்ளவே இருக்கணும் மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம ஓட்டை போடலாம். நான் உங்களுக்கு ஓட்டை போடுறதை காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி உள்ளவே மாட்டணும். ஓகே, கரெக்டாக ஹோலுக்குள்ளே போயிடுச்சு. லைட்டாக அந்த பிசுரை மட்டும் இருக்குது. அந்த பிசுரை மட்டும் நான் வெட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி இதுலேருந்து ஒரு ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் உள்ள மூடியிலையும் பார்த்திங்கன்னா ஹோல் போடணும். மூடியில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசி எப்படி போடணுன்னா கேமரா வர விழுந்துட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஓட்டை போட்டே இருந்தாலும் தட்டுது. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ஓட்டை போட போகிறேன். என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இதில் விட்டு காட்டுறேன். இப்படி வந்து மூடிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்படி நிற்கிது. நம்மளுக்கு இப்படி நேரம் நிற்கணும். ஸோ அதனால் மேலே நம்ம ஓட்டை போட. இப்போ வந்து நம்ம வந்து மூடியில் பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்கோம். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா டப்பாலே இருந்தது. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் வச்சுருக்கோம்.
அதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர் போடணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட இருந்தனால ஒட்டி விட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் பைப்பு. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ட போட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி திக்னஸும் இது கம்மியாக இருக்கும். இது மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து எப்படி இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வைக்கும்போது இப்போ வந்து எப்படி கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் க்ளூ கம்மை தான் யூஸ் பண்ண போகிறோம். பண்ணி இங்கே ஃபுல்லாக இந்த இடத்துல பிளாக் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பஞ்சு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ்லேயே வந்து இதில் ஹோல் போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமான பஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே மேலே வச்சு இந்த அளவுக்கு கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ இதில் க்ளூ கன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் பைப் எடுத்துகிட்டு அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கட் எடுத்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு இந்த நீளத்துக்கு இதில் ஒரு கோடு போடணும். காட்டுறேன். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து இந்த எட்ஜிலே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இப்படியும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த பக்கம் போட்டுட்டு உங்களுக்கு. இப்போ வந்து 2 பக்கமே வந்து நம்ம கோடு போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனுக்கு நிறைய வந்து நம்ம ஹோல் போடலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சால்ட்ரிங் அயன் இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இரும்பு கம்பியை கூட நீங்கள் ஹீட் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இது இப்போ ஹீட்டாக வைக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஓட்ட போட தொடங்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஹோல் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் போட்டாச்சு. இப்போ இதில் இருக்க பிசுரெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கு வந்து இதுக்கு ஒரு கத்தி வச்சு எடுத்துவிடும். நான் எடுத்துவிட்டு அப்புறம் உங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிசுறு அவ்வளோவுமே எடுத்தாச்சு, ஹோலும் போட்டாச்சு. இப்போ வந்து இதோட ஒரு பக்கத்தில் வந்து நம்ம அடைக்கணும். அது எப்படி அடைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வெட்டின பிளாஸ்டிக் எதாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இதில் எப்படி வச்சு ஒட்டிட்டு நம்ம இதை சுற்றி வெட்ட போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து அந்த ஹோல் போட்ட பைப்போட ஒரு எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப் தான் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள். ஸோ இது உள்ளே இருக்க இந்த பார்ட்டை விட்டுட்டு இந்த சுற்றி இருக்க பார்ட்டை மட்டும் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். ஓகே, நான் வெட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து வெட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதை தான் இந்த பைப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். இதை வெட்ட பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரிலே காட்டியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்டான இதெல்லாம் வெட்டக்கூடியதுக்கு இது யூஸ் ஆகும். பாருங்கள் எப்படி கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுன்னு. இதை இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம வந்து காய வச்சாச்சு. ஓகே, நம்ம அடுத்த பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம வச்சுருவோம் இல்லையா, இதை வந்து க்ளூ கன் போட்டு நம்ம வந்து ஒட்டலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் செஞ்சுருப்பேன். அதோட வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ கன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒட்ட தொடங்கலாம். ஓகே, ஒட்டி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ஒட்டிட்டோம். ஓகே, இவ்வளோதான். இப்போ வந்து இதில் அந்த நம்ம ஒட்டி வச்சுருந்தோம்ல ஹோல் போட்டு அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இப்படி வந்து இதில் மூடி வச்சுட்டா போதும், நமக்கு ஃபில்டர் ரெடி. இப்போ வாங்க அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் இருந்து இதை கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சோலார் பேனர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் 2 சோலார் பேனரையும். அந்த ஒயரை எடுத்து நம்ம மோட்டரில் கொடுத்துருக்கோம். நம்ம பஞ்சு அடிச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா அடுக்கி கட்டியாக வைங்க, அப்போ தான் வந்து தண்ணி நிற்கவும் செய்யும், அதே மாதிரி நிறைய டஸ்ட்டையும் எடுக்கவும் செய்யும். ஓகே, இதை நம்ம இப்போ வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பஞ்சு வைக்குமோ அவ்வளோ வைங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய் வெளியே வந்துட்டுருக்கோம். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வாட்டர் படும்போது அது அடி படிஞ்சிரும் பஞ்சு. ஓகே பாருங்கள்,
நம்ம வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓஸ் வந்து எனக்கு வந்து உள்ள இந்த ஹோலில் சேரத்துனால நான் வந்து கொஞ்சம் செலோ டேப் போட்டி அது கொஞ்சம் பெருசாக்கி போகும்போது உள்ளே கரெக்டாக சேருது பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட இன்னும் ரெண்டு வந்து மோட்டரில் வந்து நான் வந்து டஃப்லான் டேப் போட்டிருக்கேன். டஃப்லான் நல்லா சுற்றும் போது இது இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக போயிருக்கும் பாருங்கள். கரெக்டாகிடுச்சு. ஸோ இதை இப்படி வாட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் எதுக்கு இந்த பக்கம் வந்து இப்படி நீட்டி விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த கார்னரையும் அதே மாதிரி இந்த கார்னரையும் வெட்டி விட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து பஞ்சு வச்சு வந்து தூக்கிட்டு இருந்தனால அதை இப்போ நம்ம கரெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். நமக்கு வந்து பஞ்சு தூக்கிட்டு இருந்தனால இப்போ வந்து அதை நம்ம கரெக்டாக வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வைக்கணும்னு. ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடக்கி இப்படி உள்பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். பாருங்கள். இன்னும் எக்ஸ்ட்ரா சின்ன பஞ்சு இருந்தால் இந்த இடத்துல போட்டு விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ சன்லைட் இல்லாதனால நம்ம தள்ளி தான் இப்போ சோலாரை வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து மோட்ரு ஓட தொடங்கிட்டு பாருங்க. ஓகே, நம்ம இப்போ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆஃப் சைட் லைட்லேயே தண்ணி எப்படி வருது பாருங்கள். நம்ம பிளான் பண்ணபடியே ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அப்படி தண்ணி சூப்பராக வருது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பீஸுமே எப்படி நீண்டுட்ருக்குன்னு. இதை நம்ம வந்து கட் பண்ணி விடும்போது கரெக்டாயிரும். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள் தண்ணி நம்ம நினச்சபடியே இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஃபில்ட்ரு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஆஃப் சன்லைட்லேயே எவ்வளோ சூப்பராக தண்ணி பாயுது அப்படின்னு உள்ள பாருங்கள். சுற்றி வந்து பாயுது தண்ணி. தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகும் இதனால. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபில்டர் செய்கிறது பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபில்டர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.